என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்துமாறே. அன்பர்களே, நமக்கெல்லாம் தெரியும், கிரேக்க புராணங்களிலும் எகிப்திலும் ஸ்பிங்ஸ் என்கின்ற ஒரு வித்தியாசமான விலங்கு ஒன்று வரும். அந்த ஊருக்குள்ளே யார் நுழையிறாங்களோ அவங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்வி கேட்ட உடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். உதாரணமாக ஒரு கேள்வி கேட்கும், ஒரு உயிருள்ள ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் முதல்ல 4 காலில் நடக்கும், அதுக்கப்புறம் 2 காலில் நடக்கும், அதுக்கப்புறம் 3 காலில் நடக்கும், அது என்ன ஜீவன்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லலைனாக்கா அந்த ஸ்பிங்ஸ் அவங்கள கொன்னுடும். அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னாக்கா இந்த காணொளி காட்சியினுடைய முடிவில் நானே சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான விலங்கு ஸ்பிங்ஸ் என்று. இன்னும் நம்மால் அறிய முடியாத பல வகையான விலங்குகள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கின்றன. அது நமக்கெல்லாம் தெரியும், டைனோசார்கள் வாழ்ந்தனன்னு. ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய எலும்பு கண்டெடுக்கப்பட்டது. அது திமிங்கலத்தினுடைய எலும்பு கூட்டை காட்டிலும் பெரிதாக இருந்தது. நமக்கெல்லாம் தெரியும், நீல திமிங்கலம் தான் உலகத்தில் உயிர் வாழ்கின்ற உயிரினங்களில் மிகப்பெரியதுன்னு. ஆனால் அதைவிட பெரிய எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. இதை பற்றி கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்கிறார். அதன் பெயர் திமிங்கில கிலகம். திமிங்கிலத்தையே சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய உயிரினம் திமிங்கில கிலகம். இதை ஒரு தரவாக எடுத்துக்கொண்டு கவிஞர் வாலி அவர்களும் தன்னுடைய அவதார புருஷனில் இதை பற்றி சொல்லியிருக்கார். இதுபோலத்தான் ஒரு அற்புதமான ஒரு விலங்கா அல்லது அவரை சைவ புராணங்கள் சிவபக்தர் என்றே கொண்டாடுகின்றன. அவருடைய பெயர் புருஷா மிருகம். அந்த புருஷா மிருகத்தை பற்றி தான் நாம் இந்த காணொளியிலே காண இருக்கிறோம். வாங்க காணொளிக்கு போகலாம். சிவபக்தர்கள் அனைவரும் கட்டாயம் முழுவதுமாக பார்க்க வேண்டிய காணொளி இது. சிவ சம்பந்தமானது. எனவே இதை முழுவதுமாக கண்டு கேளுங்கள், கண்டு கழியுங்கள். அடுத்ததாக, இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாக்கா பண்ணிவிடுங்க. உங்களுடைய உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். மகாபாரதத்தில் தருமன் முதலியானவர்கள் ஒரு பெரிய யாகம் செய்கிறாங்க. பாண்டவர்கள் செய்கிற அந்த யாகத்துக்கு ராஜசுயாகம் என்று பெயர். அந்த ராஜசுயாகத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற வேதவியாசர் சொல்கிறாரு, இது மிக முக்கியமான வேள்வி. இந்த வேள்விக்கு சிறந்த சிவபக்தரான புருஷா மிருகம் வந்தால் நன்றாக இருக்கும்னு சொல்கிறார். அந்த புருஷா மிருகம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இடத்தை தெரிவிக்கிறார். அவர் எப்போதுமே அந்த புருஷா மிருகம் என்பவர் மனிதனுடைய தலையும் சிங்கத்தினுடைய உடலும் கொண்டவர். எப்போதும் சிவபெருமானை பற்றியே சிந்தித்து கொண்டே நிஷ்டையில் இருப்பார். அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவரை கொண்டு வர்றது அவ்வளோ லேசான வேலை இல்லை. அதை யாரால் செய்ய முடியும் என்றால் பீமனால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவியாசர் கூப்பிட்றார். வேதவியாசர் கூப்பிட்டு, பீமா ரொம்ப தொலைவில் போய் நின்றுகொள், அந்த புருஷம் இருக்கும், சிவபெருமானுடைய தியானத்தில் இருக்கும், கைத்தட்டு கண் விழித்து பார்க்கும், நீ ஓடிவா, யார் தன்னை சிவ தியானத்திலிருந்து கெடுக்கிறார்களோ அவர்களை அது கொன்றுவிடும், எனவே தப்பித்து ஓடிவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு பீமன் கேட்குறான். அதுக்கு வேதவியாசர் அவனிடத்திலே 3 கற்களை தரார். மந்திர சக்தி வாய்ந்த கற்கள். அது உன்னை பிடிக்கிறதுக்கு கிட்ட வரும்போது அந்த கல்லை போட்டீங்கன்னாக்கா ஒரு கல்லால் மரம் உண்டாகும், அதன் கீழே சிவலிங்கம் உண்டாகும், பக்கத்தில் குளம் தோன்றும். எனவே அதில் குளிச்சுட்டு அவர் இன்னும் கொஞ்ச நேரம்
சிவ தியானம் பண்ணுவார், அதுக்குள்ளே நீ தப்பிச்சுடலாம் அப்படின்றார். இந்த புருஷாமிருகம் இந்து தொன்மவியலின்படி மனித முகமும் சிங்கத்தினுடைய தலையும் கொண்டது. குபேர வன பாதுகாவலர் என்றும் அதற்கு பெயர். இந்த ராஜசுயாகத்தை சிறப்பாக நடத்த பீமன் வந்து போகிறான். போனாக்க அங்கே தொலைவில் பார்க்குறான், குபேரவனத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தொலைவில் இருந்து கொண்டு 2 கையையும் தட்டுறான். அப்படி தட்டின உடனே அவர் கண் திறந்து பார்க்கிறார், யார் வந்து என்னுடைய தியானத்தை கெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பீமனை பிடிக்கிறதுக்கு பாஞ்சு வருகிறார். பீமனால் ஓடவே முடியல. இவன் 1 அடி வைத்தால் அவர் 4 அடி வைத்து விடுகிறார். அவ்வளோ வேகமாக வரார புருஷாமிருகம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வந்தவுடனே தான் இனி தப்ப முடியாது என்பதை உணர்ந்த பீமன் ஒரு கல் எடுத்து போடுறான். போட்ட உடனே அந்த இடத்துல ஒரு கல்லால மரம், அதன் கீழே சிவலிங்கம், அண்மையிலே ஒரு திருக்குளம் உண்டாயிற்று. அதனால் அவர் சற்றே நீராடி சிவ தியானம் செய்தார். அதற்குள்ளே ரொம்ப தூரம் ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு அங்கிருந்து கை தட்டுறான். திருப்பியும் துரத்தி கொண்டே வருகிறார். கிட்ட வரும்போது இன்னொரு கல்லை போடுறான். இப்படி 3 கல்லை போட்டுட்டு வேகமாக ஓடி வருகிறான். இதுக்கப்புறம் வந்து அவனிடத்திலே கல் இல்லை, நாட்டு கிட்ட வரான். அந்த புருஷாமிருகமும் நெருங்கி வந்து விடுகிறது. அப்படி வந்த உடனே அவன் நாட்டுக்குள்ளே ஒரு கால் எடுத்து வச்சான். காட்டுக்குள்ளே ஒரு கால் இருக்குது. புருஷாமிருகம் வந்து அந்த காலை பிடிச்சிடுது. நான் உன்னை பிடிச்சிட்டேன், உன்னை கொல்லப் போகிறேன். அது பீமனை காட்டிலும் பல மடங்கு ஆற்றல் வாய்ந்தது. இந்த நாட்டினுடைய ராஜா யார் அப்படின்னு கேட்டது. இந்த நாட்டினுடைய ராஜா பக்கத்தில் தான் இருக்கார். அவர் பேர் வந்து தர்மபுத்திரர், என்னுடைய அண்ணா தான் அப்படின்னார். யாராக இருந்தாலும் பரவாயில்லை வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜசுயாகம் நடக்கிற இடத்துக்கு வந்தது. வந்த உடனே வந்து தர்மரை பார்த்து கேட்டது, இவன் 2 அபராதங்களை செய்திருக்கிறான், நான் வாழ்கின்ற காட்டுக்கு வந்திருக்கிறான், இது மன்னிக்க முடியாது. அதைவிட மன்னிக்க முடியாதது, நான் சிவ தியானத்தில் இருக்கும்போது என் தியானத்தை வேண்டுமென்றே கலைத்திருக்கிறான். எனவே இவன் தண்டிக்க தகுந்தவன். அது மட்டுமல்ல, இவனை நாட்டில் வரும்போது பிடிச்சாக்கா உனக்கு சொந்தம், ஆனால் நான் காட்டில் இருக்கும்போதே நான் பிடிச்சிட்டேன், நீ தான் இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். நான் இவனுடைய பாதியை வெட்டி எடுத்து சென்று விடுகிறேன் என்று சொன்னால் ஒரு பாதி என்கிட்ட கட்சிடுத்து, ஒரு பாதி தான் அவன் வந்து நாட்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னு உடனே தர்மர் கேட்டார். எப்போதுமே நீதி தவறாத தர்மர், பீமா இவர் சொல்கிறது சரியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே தர்மர் ஒரு நிமிஷம் யோசித்தார். நீதி தேவதையினுடைய மறு அவதாரம் அவர் தர்மர். புருஷாமிருகமே, நீங்கள் இவ்வளவு தொலைவு வந்தது சரி, உங்களுடைய சிவ தியானத்திற்கு என்னுடைய தம்பியால் வந்து தொந்தரவு வந்திருக்கிறது. இது சிவன் நிந்தனை, அவன் நிந்தனை. எனவே பாதி பகுதியை நீ வெட்டி எடுத்து போகலான்ட்டார். அந்த ராஜசுயாகத்துக்கு வந்தவர்கள் அனைவரும் கண்ணீர் சிந்துகிறார்கள். பாண்டவர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. யாராவது ஒருவர் அந்த 5 பேரில் இறந்து விட்டால் மற்ற 4 பேரும் இறந்து போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பம் செய்து வாழ்பவர்கள் பாண்டவர்கள். ஆனால் தர்மன் நீதி தவறாதவன். அவனுடைய நீதியை பார்த்து அங்கே ராஜசுயாகத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. புருஷாமிருகம் ஒரு நிமிடம் யோசனை செய்தார். யோசனை செய்த உடனே அவர் சொன்னார், தர்மா, உன்னுடைய நீதியை நான் மெச்சுகிறேன். உன்னுடைய தம்பி என்றும் பார்க்காமல் நீ அவனை வெட்ட துணிந்தாய், நீதி வழங்க துணிந்தாய். எனக்கு பாதி வானா, இந்த நீயே அந்த பாதியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். அப்போது வேதவியாசர் கிருஷ்ணர்லாம் வந்து, புருஷாமிருகம் நீங்கள் வந்திருந்தால் இந்த இடமே புனிதப்படும், அதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறு செய்தோம் அப்படின்னு சொன்ன பிறகு புருஷாமிருகம் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு மீண்டும் காட்டுக்கே போயிட்டார். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, புருஷாமிருகம் எவ்வளோ சிவபக்தனோ அந்த அளவுக்கு சிவபக்தன் பீமன் கூட. ஒரு முறை கைலாயத்திற்கு அர்ஜுனனை கூப்பிட்டு போனார் கிருஷ்ணர். அவ்வாறு போகும்போது கைலாயத்திலிருந்து அந்த பூத கணங்கள்லாம் பூக்களை கோடை கோடையாக வெளியில் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள்.
அந்த பூஜை முடிந்த பிறகு சேர்ந்த பூக்களை எல்லாம் வெளியில் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அப்போது அர்ஜுனன் கேட்டான், என்ன இவ்வளோ பூக்கள் இருக்கிறதே, யார் பூஜை பண்ணது அப்படின்னு. அதுக்கு அந்த பூதகணங்கள்லாம் சொல்லுது, பூமியில் யாரோ ஒரு ஆள் சிறந்த சிவபக்தர், அவர் பூஜை பண்ணுறாரு அப்படின்னு. அர்ஜுனனுக்கு அந்த சிவபெருமானை வணங்கி பாசுபதக்கனை பெற்று வந்த பிறகு அப்போது சிவ தரிசனம் கிடைத்தது. ஆனால் அதற்கு முன்பாக சிவனை அர்ஜுனனும் வழிபட்டு வந்தவன் தான். எனவே நினைத்து கொண்டான், பூமியில் நம்மளை விட யார் சிவபெருமானை வழிபட போவது அப்படின்னு சொல்லிட்டு, யார் அவன் அப்படின்னு அந்த பூதகணங்களை கேட்டான். பாண்டவர்களில் ஒருவன். அர்ஜுனனுக்கு சந்தோஷமாக போச்சு, நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பாண்டவர்கள் அவன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டார். நம்மளுடைய பெயரை சொல்ல போகிறார் அப்படின்னு அர்ஜுனன் நினைத்து கொண்டே கிருஷ்ணரை கொஞ்சம் அப்படி பெருமிதமாக கர்வமாக பார்த்தான். கிருஷ்ணர் சொன்னார், அவர்கள் சொல்லட்டுன்னு. அந்த பூதகணங்கள் சொல்லுது, யாரோ அவன் பேர் பீமனா, அவனுடைய தொந்தரவு தாங்க முடியல, தினசரி அவன் செய்கிற இந்த பூஜைகள் அர்ச்சனையை எங்களால் தாங்க முடியல, நிறைய வேலை கொடுத்துட்றாருந்துமே அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது, அதிசயம் பட்டான். பீமனை நம்ம சாப்பாட்டு ராமன் தானே சொல்லிகிட்டு இருக்கோம், அவன் எங்கே இது மாதிரி பூஜை செய்கிறான். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், பீமன் மிகச்சிறந்த சிவபக்தன். அவன் எந்த பூஞ்சோலைக்கு உள்ளே போகும்போதும் காலடி வைக்கிறதுக்கு முன்னாக இந்த பூஞ்சோலையில் இருக்கிற அத்தனை பூக்களும் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம்னு சொல்லிடுவான். அதனால் அந்த பூக்கள் முழுவதுமாக இங்கே வந்து விடுகின்றன அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட அந்த பீமனை கூட தருமன் இழக்க துணிந்து விட்டான். ஆனால் புருஷாமிருகம் மிகச்சிறந்த சிவபக்தர். அந்த புருஷாமிருகத்தினுடைய பாதம் பட்டால் அந்த இடம் புனிதமாகும். அதனால்தான் ராஜ்யாகத்துக்கு வந்தார். அந்த புருஷாமிருகத்தை பற்றி நாம் பல கதைகள் படித்திருக்கிறோம். புருஷாமிருக வாகனம் என்று ஒன்று இருக்கிறது. சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயிலிலே புருஷாமிருக வாகனமானது பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, சிவபெருமான் புருஷாமிருக வாகனத்திலே ஊர்வலம் வருவார். சிவபெருமானுடைய வழிபாடு செய்யும்போது 16 வகையான தீபங்களை நாம் ஏற்றுவோம். அதில் ஒரு தீபம் புருஷாமிருக தீபம் என்று பெயர். அவர் திருவாத ஊரிலே புருஷாமிருக தீர்த்தம் என்றே ஒரு குளம் இருக்கிறது. திருமழபாடியில் புருஷாமிருகம் அவர்கள் சத்தியலோகத்தில் பிரம்மா பூஜை செய்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து அங்கே ஸ்தாபனம் செய்து பூஜித்ததாக அந்த திருமழபாடி சிவன் கோயில் தல வரலாறு குறிப்பிடுகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தது. அது மட்டுமல்ல, திருவாத ஊரிலே ஏரிக்கரையிலே ஒரு கம்பத்தின் மீது புருஷாமிருக சிலை இருக்கிறது. அதை அந்த மக்கள் வழிபடுவது மட்டுமல்ல, மழை வேண்டி யாகம் செய்வதாக இருந்தால் அந்த புருஷாமிருகத்தை தான் வேண்டுவார்கள். அந்த புருஷாமிருகமும் அவங்களுக்கு அருள்பாலிக்கும். இதெல்லாம் புருஷாமிருகத்தின் பின்னால் இருக்கிற இது. சமீப காலத்திலே காலச்சக்கரம் நரசிம்மன் என்கின்ற ஒரு அற்புதமான எழுத்தாளர் இந்த புருஷாமிருக தொன்மத்தின் கதையின் அடிப்படையில் குபேரவனக்காவல் என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அனைவரும் வாங்கி அதை படித்து பார்த்தால் தெரியும். ஆக புருஷாமிருகம் என்பது சிறந்த சிவபக்தர், அற்புதமான ஒரு சிவத்தியானம் செய்யக்கூடியவர் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் விளங்குகிறது. நான் இந்த தொடக்கத்தில் காணொளியில் ஒன்று சொன்னேன்னா உங்களுக்கு, ஒரு உயிரினம், ஒரு விடுகதைக்கான ஒரு தகவல் ஒன்று சொன்னேன். ஒரே உயிரினம் முதலில் 4 காலில் நடக்கும், பிறகு 2 காலில் நடக்கும், அதன் பிறகு அது 3 காலில் நடக்கும் என்று சொன்னால் அந்த உயிரினம் வேறு யாரும் இல்லை, நாம் தான், மனித குலம்தான். பிறந்த உடனே முட்டி போட்டுட்டு 4 காலில் நடக்கிறோம். அதுக்கு பிறகு வளர்ந்த பிறகு 2 கால்களில் நடக்கிறோம். வயதான பிறகு ஒரு குச்சியை ஊனிட்டு நாம் நடந்து போகிறோம். இதைத்தான் அந்த ஸ்பிங்ஸ் கேள்விக்கு ஒடிஃபஸ் என்பவர் பதில் சொல்கிறார். அதில் ஸ்பிங்ஸ் இன்னொரு கேள்வி கூட கேட்டிருக்குது. 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க, உடன் பிறந்தவர்கள். அக்கா தங்கச்சியை உருவாக்குவா, தங்கச்சி
அக்கா உருவாக்குவா. இது தினசரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. யார் அவர்கள் அப்படின்னு அந்த ஸ்பிங்ஸ் கேட்டிருக்குது. அந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கிறேன். பதில் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுடைய ஆதரவு எப்போதும் வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.